So already we have started this போன இதுலேயே செஷன்லேயே பார்த்தோம் போன கிளாஸ்லேயே. ஸோ அதே டிரான்சியன்ட் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் தான் நான் பண்ணுறேன். ஸோ டிரான்சியன்ட் ஸ்ட்ரக்சரல் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ அலுமினியம் அலாய் வந்து நான் செலக்ட் பண்ணோம். ஸோ ஜென்ரல் மெட்டீரியல்ஸ் போகிறேன். அண்ட் அலுமினியம் அலாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாமெட்ரி, ரைட் கிளிக், இம்போர்ட் ஜாமெட்ரி. ஸோ லேடர். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஐம் நாட் கோயிங் டு டூ எனி ஜாமெட்ரி கிளீனப். ஓகேவா? ஸோ அதனால ஜாமெட்ரி வந்து அப்படியே இது பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மாடல் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ யூனிட்ஸ் வந்து மீட்டரில் இருக்கு. ஸோ இல் சேஞ்ச் இட் டு மில்லிமீட்டர். ஸோ நம்மளோட லேடர் காம்பனண்ட் இருக்கு. ஸோ ஜாமெட்ரிக்குள்ளே போகிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கு. ஸோ இந்த என்டையர் பார்ட் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த டாப் மோஸ்ட் போர்ஷன் மட்டும் தனியாக இருக்குது. இது ரெண்டுமே நம்ம அலுமினியம் அலாய்னு மாற்றணும். ஸோ நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ரெண்டையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். அசைன்மெண்ட்டில் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலுக்கு பதிலாக ஐல் கோ அண்ட் செலக்ட் அலுமினியம் அலாய். ஓகேவா? ஸோ மெஷ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேசிக் டெட்ரா மெஷ் கொடுத்துட்றேன். பட் யூ கேன் ஆக்சுவலி சேஞ்ச் இட் ஆஸ் பர் உங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா we need to give 20 mm element size, so which we can do. ஓகேவா? ஸோ மெஷ் போங்க, எலிமெண்ட் சைஸ் டிஃபால்ட் இருக்கு. ஸோ அதுக்கு பதில் ஐ வில் கிவ் 20 mm மெஷ். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் சேஞ்ச் பண்ணதுனால ரைட் கிளிக் பண்ணி ஜென்ரேட் மெஷ் கொடுத்துட்றேன். ஸோ தட்ஸ் இட். யூனிஃபார்ம் டெட்ராஹெட்ரன் மெஷ் வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நவ் நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மெத்தட் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு நான் வந்து அனாலிசிஸ் செட்டிங்ஸ் போயிட்டு நான் வந்து என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து சால்வர் இது பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஆஃப் டைமில் வந்து நம்ம லோட் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் வந்து ஸ்டெப் என் டைம் வந்து மொத்தமாக 7 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா 6 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ராவாக நான் ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எந்த டைமில் சால்வர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்தே கால்குலேட் பண்ணோம். அண்ட் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 7th செகண்ட் வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த செட்டிங்ஸை முதல்ல முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணோம். ஸோ டிரான்சியன்ட் ஸ்ட்ரக்சர் போகிறேன், ரைட் கிளிக், இன்சர்ட், ஃபிக்ஸட் சப்போர்ட் போகிறேன். ஸோ இந்த 4 பாட்டம் சர்ஃபேஸும் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ நான் ஃபேஸஸ் ஆப்ஷன் போய்க்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு செலக்ட் ஆல் திஸ் அண்ட் தென் அப்ளை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபோர்ஸ் கொடுக்க போகிறேன். நார்மலாக நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பட் இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸஸ் ஆர் அப்ளைட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து வெக்டருக்கு பதிலாக காம்பனன்ட்ஸ் போய்க்கிறேன்.
ஸோ நாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் யூ கேன் see here that எக்ஸாக்டா ஜெட் ஆக்சஸ் அப்படிங்கிறது வந்து மேலே காமிக்குது பட் வெயிட் ஆஃப் த பர்சன் வில் பி டவுன்வர்ட்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ நெகட்டிவ் ஜெட்ல நான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரோ மார்க் இருக்கும், இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு see the tabular time ஓகேவா. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட் இருக்கு பட் நம்ம ஜெட்ல மட்டும் தான் லோடு கொடுக்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 செகண்டுக்கு வந்து ஸ்டெப் ஒன்ல அந்த அந்த பர்சன் வந்து இருக்காரு, அவரோட வெயிட் 800 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. அடுத்து ஸ்டெப் டூல வந்து ஹி ஸ்பெண்ட்ஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் செகண்ட் அண்ட் ஸ்டெப் த்ரீல வந்து ஹி ஸ்பெண்ட்ஸ் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் செகண்ட். ஓகே, செவன்த் செகண்ட் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் டு ஷோ தட் இட் இஸ் த எண்ட் ஆஃப் த அனாலிசிஸ் ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி -800 அண்ட் ஃபர்ஸ்ட் 0 செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து 0 தான். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்டுக்கே வேணும். ஸோ ஒன்று அப்ளை பண்ணுறோம். அடுத்தது செகண்டுக்கு ஒன்று அப்ளை பண்ணுறோம். ஸோ செகண்டுக்கும் எனக்கு 800 தான் வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 செகண்டுக்கு ஸ்டெப் ஒன்ல இருக்காங்க, அதுக்கப்புறம் தேர்ட் செகண்ட்ல இருந்தே அது வந்து 0 ஆயிரும். அண்ட் டில் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் செகண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் த்ரீல தான் இருக்காங்க. அப்போ ஸ்டெப் ஒன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோடே கிடையாது. ஸோ 0. ஸோ விச் மீன்ஸ் நம்ம எந்த இடத்துல 0 ஆகுதுங்கிறதையும் திருப்பி சொல்லணும். 0 செகண்ட்ல 0, ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ல -800 அண்ட் தென் தேர்ட் செகண்ட்ல இட் பிகம்ஸ் 0. ஸோ தேர்ட் செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 0 அண்ட் செவன்த் செகண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெயின்டைன்ட் அட் 0 ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து ஜாமெட்ரி செலெக்ஷன் பண்ணணும். ஸோ வி வில் செலக்ட் திஸ் ஆஸ் அவர் ஸ்டெப் 1 ஓகேவா. ஸோ அடுத்தது மறுபடியும் ஸ்டெப் 2க்கு நான் தனியாக லோடு கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெக்டருக்கு பதிலாக காம்போனன்ட்ஸ் அண்ட் திருப்பியும் வந்து டேப்லர் டைம். ஸோ இப்போ எனக்கு வந்து செகண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா லோடே கிடையாது, ஏன்னா ஸ்டெப் 1ல தான் அந்த பர்சன் இருக்காங்க. ஸோ இட் இஸ் 0. ஸோ நான் 0 செகண்ட்ல 0, அப்புறம் 2 செகண்ட்ஸ் வரைக்குமே 0 அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் செகண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ நீட் டு அப்ளை -800 ஓகேவா. ஸோ தேர்டு அண்ட் தென் ஐ ஆல்சோ வாண்ட் ஃபோர்த். -800 -800 தென் ஃபிஃப்த் செகண்டுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து 0 ஆயிரும். ஸோ ஐ நீட் டு ஸ்பெசிஃபை வேர் இட் பிகம் 0. ஸோ ஃபிஃப்த் செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லோடு 0 ஓகே அன்டில் செவன்த் செகண்ட் இட் இஸ் 0 பிகாஸ் செவன்த் செகண்ட்லேயும் அங்கே இருக்க போகிறது இல்லை ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் ஒன் மோர் டைம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல அப்ளை பண்ணணும் ஓகேவா. ஸோ எனக்கு 4 செகண்ட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ல எந்த லோடுமே கிடையாது. ஸோ 0 தான். ஸோ ஃபோர்த் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 0 அண்ட் ஃபிஃப்த் செகண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லோடு வேணும். சிக்ஸ்த் செகண்டுக்கு லோடு வேணும். ஸோ ஃபிஃப்த் செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் -800 அண்ட் சிக்ஸ்த் செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் -800
And seventh secondக்கு இங்க இல்லவே இல்லை. ஓகேவா? He might even climb up to here, but that is not our problem statement also. So the person applies force on the step 3 at only 5 and 6 seconds. ஓகேவா? ஸோ அப்போ தான் அந்த -800 இருக்கும். ஸோ we have also given 5 and 6க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா -800. 7 செகண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is actually 0. ஓகேவா? இப்போ ஃபுல் பொசிஷன் மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா directly we are solving it. ஓகேவா? ஸோ இப்போ நாம காமிச்சிருக்கிறது வந்து கண்டினியூஸா கிளைம்பிங் ஆகிற மாதிரி. பட் யூ கேன் ஆல்சோ கிவ் இன் த வேரிட் ஃபார்மட் ஆல்சோ. ப்ராப்ளம் டு ப்ராப்ளம் எப்படி டிஃபர் ஆகுதோ அதை பொறுத்து நீங்க வந்து மாத்தி கூட கொடுக்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி கண்டிஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சது. நம்ம வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட் கொடுத்துட்டோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் போகிறோம். சொல்யூஷன்ல வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுறது டிஃபார்மேஷன் டோட்டல் அண்ட் தென் right click insert stresses equivalent one misses stresses. Okay, solve. See here, if you animate it, it is showing something. Okay, so இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா magnified formatனால வருது. So which I already said. Okay, so let me change it to true scale. நீங்க வந்து ஓரளவுக்கு ஸ்கேல இது பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு மேக்னிஃபை பண்ணி காமிக்கிறதுக்காக. ஓகேவா? பட் நாட் மோர் தேன் அ சர்டைன் லெவல். அப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப மேக்னிஃபைடா இருக்கும், எதுவுமே தெரியாது. நான் வந்து 100 டைம்ஸ் கூட நான் வந்து இது பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சம்திங் லைக் தட். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ஹியர் ஐ ஹவ் ரைஸ்ட் அப் டு 3.7 into 10^6. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி பிக் அண்ட் இட் இஸ் நாட் ஷோயிங் மீ ப்ராப்பர்லி. So all these things are actually showing me a different type of deformation because of the magnified scale. So you can actually change how much you want. Okay, true scale is this one where you don't actually find any deformation itself. Actually, we don't want the ladder to get deformed. Okay, so this is a full method by which we will actually try to solve the problem. You can also see the stress values. See, stress values வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டேப்லெட் டேட்டா ஃபார்மேட்ல உங்களுக்கு இருக்கும். ஆவரேஜா வாட் இஸ் த ஸ்ட்ரெஸ் விச் இஸ் ஆக்டிங், எவ்ரிதிங் யூ கேன் சி. ஓகேவா? So you can even change the analysis settings like minimum time step வந்து பாத்தீங்க அப்படின்னா I have given 1 second. If you want, you can also see for each point 1 second how what is actually happening அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க இது பண்ணி நீங்க மறுபடியும் சால்வ் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீடைல்டா வந்து தெரிய வரும் ஒவ்வொரு செகண்ட்லயும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? You can even give 0.5 seconds. So அப்போ 1 செகண்டுக்கு அப்புறம் 1.5 செகண்ட்ல எவாலுவேஷன் நடக்கும் ஃபார் டிஃபர்மேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் 2 செகண்ட்ஸ்க்கு நடக்கும். அதுக்கப்புறம் 2.5, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? It will take some time since I have given 0.1 second. Now see here.
You have detailed analysis. So the tablet data பார்த்தீங்க அப்படின்னாலே you can see what happens for each and every time step அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? So this is how you can do. Now, the second way of doing the same transient problem is you can actually do it using more superposition method, where you will do the model analysis first and then you will go for this analysis. Okay. So what you can do is the same thing, same ladder problem, 20 element size mesh and 800 Newton. The thing is, vibration la mode shape study பண்றதுக்கு வந்து you should give the range of vibration, range of frequency, like 0 to 1000 hertz for most of the cases. Okay. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மோட் ஷேப்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதுக்கு யூ கேன் கிவ் எனிவேர் பிட்வீன் 10, 12, 14, வாட் எவர் யூ வாண்ட். ஓகேவா? அண்ட் தென் யூ வில் டூ த அனாலிசிஸ் அண்ட் தென் கம்பைன் இட் ஓவர் ஹியர். அதுக்கப்புறமா டிரான்சியண்ட்டாக அதை பண்ணுற மாதிரி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஐ வில் ட்ரை டு எடிட் இட் ஹியர். ஸோ ஓகே. Anyway, there is no use in doing this because we have to select the model analysis. Okay. So let me choose the model analysis. So இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாடல் அனாலிசிஸ்னு இருக்கு. Again, we'll do the engineering data and I think I have already added it, but okay, cannot add. ஓகே, அப்போ நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லெட் மீ டூ இட். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இம்போர்ட் ஜாமெட்ரி த சேம் லேடர். ஓகே, மாடல் டபுள் கிளிக். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் இதை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு சேஞ்ச் த மெட்டீரியல் ஹியர். ஸோ ஹியர் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஆட் அலுமினியம் அலாய். ஸோ நீங்கள் வந்து அலுமினியம் அலாய் ஆட் பண்ணிவிட்டு அதை அசைன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷ், ரைட் கிளிக், ஜென்ரேட் மெஷ். And the element size, let me change to 20 mm as per problem statement. So it is in meter. Let me just first change to millimeter. So mesh, right click பண்ணி generate mesh. Okay, now இப்போ அனாலிசிஸ் செட்டிங்ஸ் போங்க. மாடலோட அனாலிசிஸ் செட்டிங்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்கும் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் மோட் ஷேப்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ வி நீட் டு சி ஃபார் 12 மோட் ஷேப்ஸ் ஆஸ் பர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ லிமிட் சர்ச் டு ரேஞ்ச், அதாவது எந்த லிமிட்டுக்குள்ள ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்குள்ள செக் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா தான் இட் வில் ஆஸ்க் ஃபார் மினிமம் டு மேக்ஸிமம். ஸோ மினிமம் வாஸ் 0 அண்ட் மேக்ஸிமம் வாஸ் 1000 ஹெர்ட்ஸ் ஆஸ் பர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து நான் வந்து ஒரு 12 டிஃப்ரெண்ட் முறையில வந்து இது எப்படி வளையும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து செக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து வளையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு பேராமீட்டராவது அவுட்புட்டுக்கு வந்து நம்ம எடுக்கணும். அதுக்காக மட்டும்தான் நான் ரைட் கிளிக் பண்ணி சொல்யூஷனில் டிஃபர்மேஷன் எடுக்கிறேன். பட் மித்தபடி நான் இது ஒரு ஃப்ரீ அனாலிசிஸ் தான் பண்ணுறேன். விச் மீன்ஸ் ஐம் நாட் கிவிங் எனி பவுண்டரி கண்டிஷன்ஸ் லைக் ஃபிக்ஸட் சப்போர்ட்டும் கொடுக்கலாம், லோட் கண்டிஷனும் கொடுக்கலாம். அதனால தான் இதுக்கு பேர் ஃப்ரீ அண்ட் ஃப்ரீ. லோட் கொடுக்கல ஃப்ரீ, பவுண்டரி கண்டிஷன்ஸ் லைக் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டும் கொடுக்கல, ஸோ ஃப்ரீ. ஓகேவா? ஸோ இதை முடிச்சுட்டு நான் ஜஸ்ட் சால்வ் கொடுத்துட்றேன். ஸோ இந்த டேப்லெட் டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா 12 மோட் ஷேப்ஸ் இதுவுமே வந்து கண்டுபிடிச்சிருக்கு. பட் நமக்கு வந்து டோட்டல் டிஃபார்மேஷன் வந்து ஒரு மோடுக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? நீங்கள் அதை ப்ளே பண்ணி அனிமேட் பண்ணி பார்க்கலாம் பழையிறது. ஓகேவா? எல்லா மோட் ஷேப்புக்கும் நீங்கள் டிஃபார்மேஷன் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மோட் ஷேப்புக்கு நம்ம கிட்ட இருக்கு. செகண்ட் மோட் ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பட்டன் அழுத்திட்டு உங்களோட லாஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்க. எல்லாமே செலக்ட் ஆயிரும்.
right click பண்ணி you can see you will be getting an option called create mode shape results. ஓகேவா, sometimes it will not show. இந்த மாதிரி சைடில் போயிட்டு வந்தீங்கன்னா it will show. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மித்த எல்லா இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபர்மேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ I'll solve this. Now you can see at each mode how it is behaving. Okay. So this is how you'll perform the model analysis first for mode superposition method. Okay. Then you will actually do the transient analysis. Okay. So now I'll get back to workbench. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ டிரான்சியன்ட் ஸ்ட்ரக்சர்ல எடுத்துக்கிறேன், எடுத்து அதை வந்து இதோட சொல்யூஷன்ல ட்ராப் பண்றேன். பை டூயிங் ஸோ தீஸ் டூ அனாலிசிஸ் வில் பி கம்பைன்ட். அப்போ இதோட சொல்யூஷன் எல்லாமே இதுக்கு இன்புட் செட்டப்க்கு போயிடும். ஓகேவா, அண்ட் இதோட இன்ஜினியரிங் டேட்டா, இதோட ஜியாமெட்ரி, இதோட மாடல் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்துடும். ஓகேவா, ஸோ நவ் ஐல் கோ ஃபார் திஸ் செட்டப். Now see here, already நம்ம பண்ண model analysis இங்க இருக்கு. அதுக்கு கீழேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா you are getting the transient analysis. ஓகேவா, வேர் அகைன் நீங்க இதுக்கு முன்னாடி இப்போ என்னென்னலாம் பண்ணீங்களோ அது அத்தனையுமே வந்து கொடுத்து நீங்க அந்த லோடு, ஃபிக்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க கொடுக்கணும். ஓகேவா, ஓகே. செட்டப் எண்ட் டைம் வந்து 7 seconds and time step is 1 second each. 7 seconds வரைக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கும் நமக்கு ஆன்சர் வரும். You can even do this analysis by giving the fixed support over here in the model itself. Okay, நீங்க அது வேணாலும் பண்ணிக்கலாம். Because we anyway நம்ம இப்போ transient பண்ணிட்டோம். So fixed support நீங்க கொடுக்கணும் அப்படின்னா you can add that here itself. Okay. So I'll go for face selection. Control press பண்ணிக்கிட்டு இந்த 4 இதுவும் அப்ளை பண்ணிக்கலாம். And then I'll go for transient and then select force. And then இது எல்லாமே உங்களுக்கு அது அப்படியே தெரிஞ்சதுதான். ஸோ தேர்ட்லேருந்து 7 செகண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 0. Two seconds வரைக்கும் 0. And I want 3 second, and I want 4th second, and I want 5th second. Third second I need -800, and 4th second I want -800. Fourth second வரைக்கும் எனக்கு 0 வேணும். And then I need 5th secondல -800, 6th secondல -800.
ஸோ மறுபடியும் சொல்யூஷன் இன்சர்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஈக்குவலன்ட் ஒன் மிஸ்ஸஸ். ஓகே. ஸோ த ஐடியா இஸ் உங்களுக்கு ஃபுல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக அனாலிசிஸ் பண்ணாலுமே இட் டேக்ஸ் லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் காம்படிஷனல் டைம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு செகண்டுக்கு பதிலாக நான் 0.1 செகண்ட்னு கொடுத்து மாற்றும் போது இட் டேக்ஸ் லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் டைம். தட் இஸ் பிகாஸ் த காம்படிஷனல் டைம் இன்வால்வ் த ஃபுல் மெத்தட் இஸ் ஆக்சுவலி ஹியூஜ். இதே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மாடல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கம்பைன் பண்ணி டிரான்சியண்ட்டாக மாற்றும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி மச் பெட்டர். இந்த இனிஷியல் கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு மாடல்னு வந்திருக்கு அப்படின்னா இதோட சொல்யூஷனோட ஆன்சர் தான் இதுக்கு வந்திருக்கு இன்புட்டா. ஓகேவா? ஓகே. ஸோ அகைன் டிஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தான் வரும். ஓகேவா? விச் யூ கேன் சேஞ்ச் யூஸிங் யுவர் ரிசல்ட் டேப் அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ டு ட்ரூ ஸ்கேல் வேல்யூ. பட் ரிமெம்பர் ஐ ஹவ் கெப்ட் திஸ் அஸ் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் அண்ட் டன் பிகாஸ் நான் சாஃப்ட்வேரை திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து மறுபடியும் உள்ள வந்து இன்ஜினியரிங் டேட்டா சோர்ஸில் போய் அலுமினியம் அலாய் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் மேக் ஷியூர் தட் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதே மாதிரி யூ ஹேவ் லேர்ன்ட் அபவுட் த பேட்ச் கன்ஃபார்மிங் அல்காரிதம் அண்ட் பேட்ச் இண்டிபெண்டன்ட் அல்காரிதம். மேக் யூஸ் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த அல்காரிதம் டு கிவ் அ ப்ராப்பர் மெஷ் while using tetrahedron element so that உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஆன்சர் வந்து வரும். ஓகேவா? So next class la we'll do the buckling and fatigue analysis on different component. Okay, and those who are interested for model analysis, I have got a cooling tower project, a real-time project, which we need to deliver within some 4 or 5 days time. உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா காண்டாக்ட் மீ. ஓகேவா? பட் தட் இஸ் கான்ஃபிடென்ஷியல். அந்த இதை நீங்கள் பண்ணுறீங்க ஒரு நாள் டைம் தரேன் இல்லை 2 நாள் டைம் தரேன் அதுக்குள்ளே நீங்கள் பண்ண முடியுதாங்கிறத பாருங்கள். ஸோ நாளைக்கே கிளாஸ் வச்சுக்கலாம். வேற ஐ ஷோ யூ ஃபர்ஸ்ட் மாடல் அனாலிசிஸ் பிகாஸ் எனி ஒன் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கெட் தட் ப்ராஜெக்ட் ஃப்ரம் மீ. இட் வில் கிவ் யூ அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. அண்ட் தென் ஐ ஆல்சோ டீச் யூ அபவுட் த பக்லிங் அனாலிசிஸ் அண்ட் ஆல்சோ fatigue analysis. So buckling already நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிற strength of materials like columns, long slender members compression load subject ஆகும்போது instead of getting failure directly they will buckle and fail. So crippling load னு கூட படிச்சிருப்பீங்க. So அதை பத்தி பார்க்கலாம். ஓகே, thank you.